ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு காலையில இருந்தே நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்க கிளம்பிட்டோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு எந்திரிச்சதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால சரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "வா எங்கேயாவது வெளியில போயிட்டு சாப்பிட்டு வரலாம்" அப்படின்னு. ஸோ அதனால நாங்க வந்து ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் தொறந்திருக்காங்க. அ அங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க இப்போ கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே பேசிட்டு நாங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயிட்டோம். அங்க போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அத சாப்பிட்டதுமே ஒரு கப் காஃபி இல்ல டீ வேணும் இல்ல. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஜிஞ்சர் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத சாப்பிட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து விலாக பண்ணல. ஸோ மறுபடியும் ஈவினிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது அரவுண்ட் 7:00 அந்த மாரி ஆயிருந்துச்சு டைம் பார்த்தீங்கன்னா. அண்ட் ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு வெளியில. நான் இப்போ வந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு டின்னர் வந்து ரொம்பவே சிம்பிள். பருப்பு சாம்பார் செய்ய போறேன். அண்ட் கூடவே கொஞ்சம் ரசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வெதருக்கு கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதனால அத ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு சாம்பாருக்கு நான் 1 கிளாஸ் அந்த அளவுக்கு அ தூர் தால் அண்ட் மசூர் தால் 2மே சேர்த்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு, கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் பூண்டு ஒரு 4, 5 பல்லு அண்ட் பச்சை மிளகா, 1 வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சது. அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு, ஒரு 3 விசில் வர வரைக்கும் இத வேக வச்சுக்கிறேன். அண்ட் கூடவே நான் இப்போ தக்காளி ரசம்க்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அத கையிலேயே இப்படியே நான் மேஷ் பண்ணிட்டு, இப்போ கொஞ்சமா உப்பு, அ கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஜீரகத்தூள் அண்ட் 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொத்தமல்லிய கொஞ்சமா கட் பண்ணி நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் புளி ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணி கூட இது கூட சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் புளி வந்து மீடியமா தான் நான் இதுக்கு ஆட் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு ரெடியா வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தாளிச்சுட்டா ரசம் ரெடி ஆயிடும். அதுக்குள்ள எங்க குக்கர் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ அத கூட நான் வந்து மேஷ் பண்ணிட்டு இப்போ தாளிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூசுவல் கடுகு அண்ட் கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்றேன். இந்த மாரி பருப்பு சாம்பாருக்கு ஜீரகம் ஆட் பண்ணா நல்லாயிருக்கும். அதனால ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் அவ்வளோதான். அண்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, பருப்பு கூட சேர்த்துட்டா சாம்பார் ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். அண்ட் இந்த வெதருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். அண்ட் கூடவே இப்போ நான் வந்து முட்டை ஃப்ரைக்காக முட்டை வேக வைக்கிறேன். ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அத குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்க சைமல்டேனியஸா நான் வந்து டொமேட்டோ ரசம்க்கு தாளிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் அண்ட் கிரஷ் பண்ணி வச்ச கார்லிக், அதாவது பூண்டு கொஞ்சமா பீசஸ் பண்ணி போட்டேன். அண்ட் கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் அண்ட் லாஸ்ட்டா ஒரு 4, 5 காஞ்ச மொளகா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு, நம்ம மிக்ஸ்சர் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதையும் சேர்த்துட்டா ரசம் ரெடி ஆயிடும். இப்போ இத நான் கொதிக்க விட்டுர்றேன். கொதினா கம்ப்ளீட்டா கொதி வரக்கூடாது. இந்த மாரி பபிள்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போவே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும். அப்போ ரசம் ரெடி ஆயிடும். இப்போ முட்டை கூட பாயில் ஆயிடுச்சு. நான் இப்போ அதில ஷெல்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டு, ஃப்ரை பண்ணிட்டா இன்னைக்கு சமையல் முடிஞ்சிடும். இப்போ நான் இந்த குக்கர்லயே ஃப்ரை பண்ண போறேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லா இந்த குக்கர்ல பண்றதுனால இந்த மாரி ஷேக் பண்ணிட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணா அது ஒட்டிக்காது. ஸோ, அதனால நான் இந்த மாரி பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாரி ப்ரவுன் ஸ்பாட்ஸ் வரும்ல, அப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள், சில்லி பவுடர் அண்ட் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டா முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டின்னருக்கு வந்து ஒயிட் ரைஸ், பருப்பு சாம்பார், ரசம் அண்ட் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வீட்ல கொஞ்சமா இந்த ஐடி பேட்டர் இருந்துச்சு.
ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இட்லி செய்றேன். எங்க வீட்ல நார்மலா இப்படிதான். மாவு ஐ மீன் இட்லி மாவு இல்லன்னா, இந்த மாரி ஐடி பேட்டர் வாங்கிட்டு இட்லி, தோசை இதெல்லாமே செஞ்சுட்டே இருப்பேன். சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 10 இட்லிஸ் ஆகுற வரைக்கும் மாவு இருந்துச்சு. ஸோ, அத யூஸ் பண்ணி நான் இட்லி செஞ்சுட்டேன். அண்ட் சட்னி கூட நான் அரைக்கலங்க. நேத்து செஞ்ச சட்னி இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ, இதுதான் இன்னைக்கு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் பீனட் சட்னி. நான் அதிகமா விளாக் பண்ணல. ஸோ, அதனால இது வந்து ஷார்ட் விளாகா தான் இருக்கும். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த விளாக் புடிச்சிருக்கு அப்படின்னு. புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.